ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து நிஃப்டி சார்ட் காமிச்சிட்டு இருக்கேன். நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த எல்லா லோவையும் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க. இங்கே ஒரு லோ வந்திருக்கு. அது என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 18,837 ஒரு லோ வந்திருக்கு. அந்த லோ பிளஸ் இங்கே வந்து ஒரு லோ வந்திருக்கு 21,281. 21,281 வந்து ஜூன்ல வந்த லோ. இந்த 18,000 இந்த லோ வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 2023 உடைய லோ, போன வருஷத்துடைய லோ. அந்த வார் வந்தது பாருங்க, காசா பாலஸ்தீன் இஸ்ரேல் பாலஸ்தீன் வார். அந்த லோ வந்து 18,837 இந்த லோ பிளஸ் இந்த லோ வந்து ஜூன் மந்த் வந்த லோ. எல்லா லோவையும் ஜாயின் பண்றேன். பிளஸ் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு லோ வந்திருக்கு. இது வந்து என்ன பாத்தீங்கன்னா நவம்பர்ல வந்த லோ. இதோடைய லெவல் வந்து பாத்தீங்கன்னா 23,263. இப்ப வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 24,660 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா எல்லா லோவையும் கனெக்ட் பண்றோம். இந்த லோ, இந்த லோ, இந்த லோ, ஒரே கோடு, ஒரே ஸ்ட்ரெயிட்டா ட்ரெண்ட் லைன் போடுங்க. கரெக்டா இங்க வந்து நிக்குது. இந்த நவம்பர் லோக்கு அப்புறமா இப்போ வந்து ஒரு லோ வந்துட்டு இருக்கு. இதான் வந்து இப்போ ஓடிட்டு இருக்க லோ 24,660 கிட்ட இருக்கு. இந்த கேண்டில் வந்து இந்த வாரத்துடைய பெரிய கேண்டில். இப்போ என்ன பார்க்கணும்னா நமக்கு வந்து இந்த வாரம் வந்து இன்னையோட முடியுது. அப்போ இதுக்கு கீழே முடிஞ்சாதான் வந்து மார்க்கெட் வீக். நான் இப்போ பெருசு பண்றேன் பாருங்க. சின்னதா வச்சதை இப்படி வச்சிருங்க. பெருசு பண்ணோம்னா ஸோ இப்போ 23,650 இந்த ரேஞ்சில் இருக்கு. இந்த லைனுக்கு கீழே முடியணும். அப்பனா அது எங்க வரும்னு பாத்தீங்கன்னா 23,550 லெவல் கீழே வந்தாதான் அந்த இப்போ இந்த இங்க முடியுதுன்னு வச்சுங்க பாருங்க. 23,556க்கு கீழே, அட்லீஸ்ட் 550க்கு கீழே இன்னைக்கு க்ளோஸ் முடிஞ்சா மட்டும்தான் இந்த கேண்டில் வந்து ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி முடிக்கும். அப்புறம் அடுத்த வாரம் கதை அது வேற. அது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா வீக் ஆகும். பட் இந்த ட்ரெண்ட் லைன்ல உடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா பவுன்ஸ் பேக் ஆகும். இப்போ மேல வந்து ஒரு ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைன் வருது பாருங்க. கீழே வந்து இந்த ரைசிங் ட்ரெண்ட் லைன். இப்போ மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைன். இங்க இந்த ஐ இதுதான் வந்து ஆல் டைம் ஐல இருந்து இறங்கிட்டு இருக்கு மார்க்கெட். இந்த 26,000 அந்த லெவல்ல இருந்து இந்த ஐயும் ரீசெண்டா வந்த நவம்பர் ஐ ஜாயின் பண்ணா கரெக்டா இங்க வருது. இப்போ மார்க்கெட் என்ன நடக்கும் நான் வந்து கணிக்கிறேன்னா, இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே முடிஞ்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபர்தரா ஃபால் ஆகும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னா நெக்ஸ்ட் வீக் கேண்டில் வந்து பக்கத்தில் ஓப்பன் ஆகும். இங்க மேபி ஓப்பன் ஆகும் போதே ட்ரெண்ட் லைனை உடைச்சு கூட ஓப்பன் ஆகலாம். பட் க்ளோசிங் தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். வீக்கோடைய க்ளோசிங் எங்க முடியுதுன்னு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இன்னையோடைய கேண்டில் வந்து 24,650க்கு கீழே முடிஞ்சா மட்டும்தான் வீக்லி சார்ட் படி. இல்லைன்னா மண்டே கேண்டல் மேபி இந்த சேனலுக்குள்ளேயே ஓப்பன் ஆகுது வச்சுங்க. ட்ரெண்ட் லைன் கட் ஆகாம சேனலுக்குள்ளேயே ஓப்பன் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வராம இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா மறுபடியும் மேல போய் இந்த அப்பர் ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணும். இந்த ஸ்லோப்பிங் வருது இல்லையா, இங்கே வந்து மறுபடியும் போய் டச் ஆகும். அந்த டச் பண்ணக்கூடிய ஏரியா எங்க வரும்னு நான் காமிக்கிறேன். சப்போஸ் இங்கே ஓப்பன் ஆகுது வச்சுங்க, கேண்டில் 23,750 800 லெவல்லே ஓப்பன் ஆகுதுன்னா மெதுவாக அப்படி மேலே போய் இந்த இடம் ட்ரெண்ட் லைனை தொடக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24 எக்ஸாக்டாக வைக்கிறேன் 24,540 ஒரு ரஃபா வந்து 24,500 வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கலன்னா 24,500 வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும். அதை உடைச்சி மேலே போயிடுச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிடும். ஆனா அங்கேயே உடைக்கல, அங்க போய் ஸ்ட்ரகிள். ஆனா திருப்பியும் கீழே வந்து திருப்பியும் லோயர் சேனல்ல வந்து ட்ரை பண்ணும்.
மறுபடியும் வந்து 22,800 700 வந்து எந்த சேனல் கட் ஆகுதோ அந்த பக்கம் மார்க்கெட் டிராவல் ஆகும். எனக்கு தெரிஞ்சு வந்து மார்க்கெட் வந்து இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் இதுக்குள்ள போயிட்டு இந்த 24,500 போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. இந்த அனாலிசிஸ் படி வந்து இந்த லைன் கட் ஆகலன்னா அது நல்லா புரிஞ்சுக்குங்க. கட் ஆயிடுச்சுன்னா அது வேற. கட் ஆகல அப்படின்னா மறுபடியும் இங்கிருந்து பவுன்ஸ் ஆயிட்டு 24,500 வரைக்கும் போகும். திருப்பியும் அங்கிருந்து அங்க சஸ்டெயின் ஆக முடியல, மறுபடியும் கீழே வரும். திருப்பியும் கீழே வந்து இங்க சடுகுடு மாதிரி தான், இந்த எண்டு அந்த எண்டு டச் பண்ணிட்டே இருக்கும். திருப்பியும் கீழே வந்து இந்த 23,840 லெவல். ஸோ இந்த ரெண்டு லெவல்ல எது கட் ஆகுதோ, மேல இருக்கக்கூடிய லைன் கட் ஆகுதா, கீழே இருக்கிற லைன் கட் ஆகுதா, எந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அதன்படி தான் மார்க்கெட் பிரேக் அவுட்டா இல்ல பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு சேனல் கட் ஆயிட்டு கீழே வருமானத பார்க்கணும். இன்கேஸ் அப்படி இது கீழே முடிஞ்சானா 23,550 கீழே முடிஞ்சாதான் இன்னையோடைய வீக்லி கேண்டில் வந்து அதுக்கு கீழே முடிஞ்சா மட்டும்தான் ட்ரெண்ட் லைன் கீழே முடிக்கும். ஸோ இதுதான் நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஒரு ஐக்கும் ஆல்ரெடி நான் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் குரூப்லலாம். இந்த 26,000 லெவலுக்கும் இது வந்து 26,200 லெவல், இது வந்து பார்த்தீங்கன்னா 23,200 லெவல். ஏறக்குறைய 3000 பாயிண்ட் இங்கிருந்து இங்கே கீழே வந்தது இல்லையா. இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 24,763. அது இந்த இடத்துல 24,850 வரைக்கும் போச்சு. ஸோ இந்த ஐக்கும் இந்த லோக்கும் வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம்னா இங்கே வந்து ரிஜெக்ட் ஆச்சு மார்க்கெட்டு. ஸோ கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த லோ, அதாவது போன நவம்பர் லோக்கும் டிசம்பர் ஐக்கும் வந்து இந்த ரேலி இருக்கு இல்லையா, 23,260 24,850, ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா 1,600 பாயிண்ட். அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மேலேருந்து கீழே வந்ததுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம்னா கரெக்டா வந்து 24,500 வரும். எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள ரீட்ரேஸ்மெண்ட் ஃபிபோனாச்சி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஃபாலுக்கும் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், பெரிய ஃபாலுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், சின்ன, அதாவது எலியாட் வேவ்ல சொல்லும் போது எலியாட் வேவ்ல மெயின் வேவ், சப் வேவ், சப் மைன்யூட் வேவ், சப் மைக்ரோ வேவ் அப்படின்னு ஒவ்வொரு வேவுக்கும் வந்து உள்ளுக்குள்ள ரீட்ரேஸ்மெண்ட் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் மறுபடியும் 24,500 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இன்னைக்கு க்ளோஸ் வந்து இந்த சேனலுக்கு கீழே கட் ஆகாம இருந்தா நம்ம மேல எதிர்பார்க்கலாம் மார்க்கெட். இல்ல சேனல் கட் ஆயிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் வரும். இப்ப இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா 2:57, இன்னைக்கு 20ஆம் தேதி 2:57. ஸோ பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் வந்து டெக்னிக்கல்ஸா நான் போடுவேன், அதை பார்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.